பின்னாடி பார்க்குற கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப பழமை வாய்ந்த காவா. இந்த காவா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து சம்பரம்பாக்கம் குடிநீருக்கு மழைநீர் சேகரிப்புக்கு காவா இது. பல ஆண்டுகளாக இந்த இடத்துல இந்த காவா இருக்குது. இதை சரியாக தூர் வாராததுனாலையும் சுத்தப்படுத்துறதுனாலையும் நிறைய குப்பைகள் இங்கே இருக்கிற குடியிருப்பு பகுதியில் குப்பைகள் நிறைய கொட்டி கொட்டி அந்த வாட்டர் வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் இங்கே நோய் பரவும் அபாயங்களும் நிறைய இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரி நோய்கள்லாம் பரவுது. இந்த தெருவில் நிறைய சுகாதார சீர்கேடுகளாகவும் இருக்குது. பாதாள சாக்கடை திட்டங்கள் போட்டாலும் நிறைய திட்டங்கள் போட்டாலும் இதுக்கான நெறிமுறைகள் இன்னும் எதுவுமே கையாளலை. பிறந்த குழந்தைக்கே டெங்கு வந்தது. வயிற்றில் இருக்கும்போதே குழந்தைங்களுக்கு டெங்கு, இன்னொரு குழந்தைங்களுக்கும் அதே காய்ச்சல். எங்கள் வீட்டு பேத்திக்கும் ஃபீவர், வைரஸ் ஃபீவர் வந்து சவிதா ஹாஸ்பிட்டலில் 1 மாதம் அட்மிட் பண்ணியிருந்தோம். இந்த காவாயினால் எல்லாருக்குமே பாதிப்பு வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் தான் நல்ல முடிவு சொல்லணும். எங்களுக்கு மழை பெஞ்சால் தண்ணி ஃபுல்லாக ரொம்ப ரோடுக்கு வந்துடுது, கொசும் வருது, பாம்புலாம் வருது. நாங்கள் என்ன பண்ணுறதுங்க? மனு வந்து இந்த காவாக்கு எத்தனை முறை கொடுத்தா டெங்கு காய்ச்சலோட ஒரு குழந்தைய பிறந்துச்சிங்க. ஆனால் மனு இங்கே ஏற்கிற மாரி எதுவுமே இல்லை, நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டுறாங்க. நாங்கள் நிறைய பேர் அங்கே போய் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லையும் சண்டைலாம் போட்டோம், அதனால் எதுவுமே நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு தெரியல.